ஹலோ இன்வெஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமரன், விசால் சர்வீசஸோட அட்வைசரி சேனல்ல இருந்து. நான் சேவிங்ஸ், இன்வெஸ்டிங், ஸ்டாக் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இந்த அட்வைசரி சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். இந்த வீடியோல பினான்ஸ் செக்டர்ல வர மிட் கேப் ஸ்டாக் அவங்களோட போனஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை 1:1 அப்படி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட பினான்சியலா பார்க்கும்போது அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. இவங்களோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு, இந்த டைம்ல இந்த ஸ்டாக்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு எந்த விதத்துல யூஸ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீடைலும் இந்த வீடியோல கிளியரா பார்ப்போம். இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எக்ஸலண்டா மெயின்டைன் பண்றாங்க. ஸ்டாக்கோட நேம் சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட். இவங்களோட பிசினஸ் நம்ம பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டுக்கு, ஸ்டாக் புரோக்கிங்க்கு இதுக்கெல்லாம் தேவையான பினான்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு பிசினஸ் அட்வைசரி பண்றது, இதெல்லாம் இவங்களோட மேஜர் பிசினஸா இருக்கு. இந்த ஸ்டாக்கோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எக்ஸலண்டா மெயின்டைன் பண்றாங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பொசிஷன் நம்ம பார்க்கும்போது பினான்ஸ் செக்டர்ல வர 557 கம்பெனில இவங்க 44வது பிளேஸ்ல இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்னு பார்த்தோம்னா அது ஆவரேஜ் தான். அதே சேம் டைம் வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. லாஸ்ட் 1 இயர்ல 107% வரைக்கும் பிரைஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு. ஏர்னிங்ஸ்ல 166% வரைக்கும் டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. கரண்டா இப்ப அவங்க 547 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிரைஸ் பிலோ 232 ரூபாய்க்கு இருந்தா இந்த ஸ்டாக் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அவங்களோட பிரைஸ் 541 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வேல்யூ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். பினான்சியலா பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்க. அவங்களோட நெட் சேல்ஸ் 207 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேட் அதாவது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 40 கோடி வரைக்கும் லாஸ்ட் குவார்டர்ல ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் 4 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் 5453 கோடி. 52 வீக் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகபட்சமா 569 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்காங்க. அவங்களோட லோ 251. பிஇ ரேஷியோ 45 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 21 தான். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகம். அவங்களோட புக் வேல்யூ 54 ரூபா வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் டிவிடெண்டா எதுவும் கொடுக்கறது இல்லை. ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் ROCE 16% வரைக்கும் வச்சிருக்காங்க. இந்த செக்டாருக்கு இது ஒரு நல்ல ROCE. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்க ரிட்டர்னா 13% வரைக்கும் கொடுக்குறாங்க. அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. இந்த ஸ்டாக் இப்பதான் அவங்களோட போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல ஸ்பிளிட் கிடைக்க சான்சஸ் உண்டு. இந்த ஸ்டாக்கோட கடன் நம்ம பார்க்கும்போது அவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி 0.75% இருக்கு. அவங்களோட அதிகபட்ச கடன் 404 கோடி. ஏர்னிங் பர் ஷேரா 12 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 224 ரூபா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 58% இருக்கு. குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டிசம்பர்ல அவங்க 207 கோடி வரைக்கும் சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 40 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் செப்டம்பர்ல அவங்களோட சேல்ஸ்னு பார்த்தோம்னா 191 கோடியா இருந்தது. டிசம்பருக்கு 207 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கரண்டா இப்போ அவங்க 672 கோடிக்கு சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட்டா அவங்க 122 கோடி வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 195 கோடி. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 29% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2023ல அவங்களோட ப்ராஃபிட் 60 கோடி. இப்போ 12 மந்த் ட்ரைனிங் பீரியட்ல 122 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் 6 ரூபால இருந்து 12 ரூபா வரைக்கும் அப்படியே டபுள் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ராஃபிட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் 2012ல 4 கோடி ஏர்ன் பண்ணவங்க இன்னைக்கு 122 கோடி வரைக்கும் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சேல்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 44% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 70% வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட CAGR வேல்யூ 126% இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்னா அவங்க 13% வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்ல அவங்களோட ரிசர்வ்ஸ் பார்த்தோம்னா 436 கோடி வரைக்கும் வச்சிருக்காங்க. அவங்களோட கடன் 404 கோடி. இந்த ஸ்டாக் பினான்ஸ் செக்டர்ல வராங்க. அதனால இந்த அளவு கடன் ஒன்றும் மேஜரான இஷ்யூ இல்லை. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும்
ப்ரொமோட்டர்ஸ்ட இந்த ஸ்டாக் 58% இருக்கு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இதுல 14% இருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்ல 28% வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இயர் பை இயர் அவங்களோட சேல்ஸ்லையும் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் 56%லேருந்து 58% வரைக்கும் அவங்க இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்னா அவங்க 13% வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட பாசிட்டிவா இருக்கு. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவ் நம்ம பார்க்கும்போது அவங்களோட வேல்யூவேஷன் தான். பிஇ ரேஷியோ 45 இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 21 தான். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகம். புக் வேல்யூ 53 ரூபா வச்சிருக்காங்க. அது போக இந்த ஸ்டாக் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் டிவிடெண்ட்ஸா எதுவும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கறதில்ல. இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட நெகட்டிவா இருக்கு. இந்த ஸ்டாக் அகைன் அவங்களோட போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1:1 அப்படிங்கிற ரேஞ்சில் அவங்க கொடுக்குறாங்க. அதோட எக்ஸ் டேட் February 20, 2024. இந்த 1:1 அப்படிங்கிற போனஸ் இஷ்யூவால 547 ரூபாய் ட்ரேட் இருக்க இந்த ஸ்டாக் அகைன் ஆஃப்டர் போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் 270 ரூபாய்க்கு ட்ரேட் ஆவாங்க. ஃபைனலா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த அமேசிங்கான ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கு. அதே சேம் டைம் ஃபண்டமெண்டலா பார்க்கும்போது அவங்களோட வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதே மாதிரி ரெகுலரா இம்ப்ரூவ் ஆகும்போது லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் புக் பண்றதா தான் கன்சிடர் பண்ணலாம். அகைன் நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த போனஸ் அனௌன்ஸ்மெண்டால அவங்களோட பிரைஸ் ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும். அதே சேம் டைம் ஆஃப்டர் போனஸ்க்கு அப்புறம் பிரைஸ் ரேஞ்சில் அதிக அளவு டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இதை பற்றி நல்லா ஸ்டடி பண்ணிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டாக்கை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸும் ஷேர்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியம். அட்வைசரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இது மாதிரியான ஒரு நல்ல ஸ்டாக்கோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.